கொடுக்கப்படும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். Let us prepare ourselves this morning to enter into the presence of God. What a joy that God has added one more day in our lives. Oh, the gift of life. ஆண்டவர் கொடுத்த இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த இந்த ஜீவியத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக இருக்கிற இடங்களில் எல்லா சிந்தனைகளும் சிதறடிக்கிற எல்லா காரியங்களும் விட்டு if there is a thought that is diverting our minds this morning, if there is something that is bothering us, let us come into the presence of God. Holy Spirit, we need you this morning. Holy Spirit, we need you this day. Hallelujah. Invite the Spirit of the Lord this morning. Hallelujah. God, your touch is so real, oh God. Your touch is so refreshing this morning. Hallelujah. ஆண்டவரே, உம்முடைய தொடுதல் மிகவும் அவசியம். ஆண்டவரே, உயிர்ப்பிக்க பண்ணுகிறதான உம்முடைய தொடுதலினால் எங்களை தொடும்படியாய் இயேசுவே இந்த காலவேளை உம்மை நாங்கள் அழைக்கிறோம். ஆண்டவரே, ஹalleluya. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் செய்த சகல நன்மைகளை பாடி துதிக்கும்படியாய் ஆண்டவரே இந்த மாதம் எங்களோடு கூட இருந்து கடைசி நாளில் எங்களை கொண்டு வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை ஆசீர்வாதமான காரியம் ஆண்டவரே. Hallelujah. We want to praise you. Thank you, Lord. And we want to thank you and bless you. Count the blessings of the Lord and name them one by one, oh God. And name them one by one this morning. Hallelujah. The last day of this month, Lord, you have brought in and we want to praise you. We want to give you praise. We want to honor you, Jesus. Hallelujah. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த தேவனே, இந்த காலவேளையில் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை கூடி ஆராதிக்கிற எல்லா இடங்களிலும் இறங்கி வருகிறீர் ஆண்டவரே. Hallelujah. When we assemble together and we worship, Lord, the Spirit of God will come down and meet with us, O Master. பரிசுத்த ஆவியானவரே, நீர் இறங்கி வரும்படியாய் எங்கள் உள்ளங்களை தொடும்படியாய் சுவாமி. Hallelujah. எங்களுக்கு நீர் ஊழியத்தை செய்யும்படியாய் minister and reach and every one of us, Lord. Hallelujah. May we not have the casual spirit, oh God. ஆண்டவரே, இந்த காலவெல்லாம் அசட்டியாக நாங்கள் இருக்காதபடி கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஆராதிக்கும்படியாய் எங்கிருந்தாலும் கர்த்தரை துதிக்கும்படியாய் கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய விடுதலைக்காக நாங்கள் அழைக்கிறோம். We invite you to deliver us this morning, Lord. We need your deliverance, Jesus. Hallelujah. Hallelujah. எங்க ஆராதனை நடத்த போகிறபடி கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah. வேற வித்தியாசத்தையும் விடுதலையும் இந்த காலவேளையில் நாங்கள் உணரும்படியாய். Hallelujah. May we experience the difference and the deliverance this morning, Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த காலவேளையில் அப்படியே எங்கள் ஜெபங்களை கேட்டு இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்து தந்தமுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. To you be the glory, honor and praise. In Jesus' precious name I pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். மறுபடியும் இந்த காலவேளை உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷமான ஒரு காரியம். ஒவ்வொரு வாரமும் அப்படியே கூடி வரும்போது தேவனுடைய பிரசன்னத்தை எங்கிருந்தாலும் உணர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்கிறதான விசுவாசம் நமக்குள்ளே இருக்கின்றது. It's a joy and privilege for us to meet you once again through this media. And wherever we are, when we get together, we unite our hearts together. Our God is a God of distance. And we will unite our hearts and sing praises and worship Him this morning. He shall be glorified and exalted in our praises. Amen. Hallelujah. We're going to declare and say, you are the Lord. You are the only God. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே கர்த்தர். உம்மை போல வேற தேவன் இல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆராதனை ஆரம்பத்தில் இந்த காலவேளையில் யாவரும் ஒன்று சேர்ந்து உள்ளங்களை கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஆயத்தப்படுத்தி நீர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. Praise the Lord. நீர் ஒருவரே கர்த்தர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Yes Lord. உற்சாகமாய் கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணபடியாய் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். Yes Lord. Praise the Lord. ஒருவரே இருவரே இருவரே தெய்வம் இருவரே இருவரே
சுகமாக்கும் நல்லவரே யெகோவா ராஃபா, என் வியாதிகளை சுகமாக்கும் நல்லவரே யெகோவா ராஃபா, யெகோவா 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 நீரே நீரே யெகோவா நீரே நீரே நீரொருவரே 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 தெய்வம் நீரொருவரே ஒருவரே நீரொருவரே ஒருவரே ஒருவரே தேவைகளை தினமும் சந்திப்பவருக்கு யெகோவா ஈரே என்று சொல்லி பெயராம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் தேவைகளை தினமும் சந்திப்பவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகின்றது, ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை பலியிடும்படியாய் அவன் சொல்லுகின்றாராம். அப்பொழுது ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு சொல்றான், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், பலியை கர்த்தர் பார்த்துக் கொள்வார், என் தேவைகளை அவர் சந்திப்பார் என்று சொல்லி இந்த காலவெளியில் அப்படியே நாம் சொல்லாமல் என் தேவை ஆண்டவர் சந்தித்தார் என்று சொல்லுவோமா? ஏன் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, கல்வாரி சிலுவையிலே என் தேவைகளை ஆண்டவர் சந்தித்து விட்டார். Hallelujah. Hallelujah. We are not going to say he will provide for my needs. We will declare, we will personalize and say he has provided for me already on the cross of Calvary. Hallelujah. Hallelujah. சிலர் இந்த மாதத்திலே கர்த்தர் செய்த நன்மைகளை அனுபவித்தவர்களே இப்படியாய் சாட்சியாய் நாம் சொல்லக்கூடிய என் தேவைகளை கர்த்தர் சந்தித்தபடினால அவருக்கே கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். Hallelujah. He has provided for all of my needs. And I want to praise you, Lord. Hallelujah. சில நேரங்களிலே sometimes what happens is positionally we are in and we do not experience it. Positionally we are in and we don't have an experiential experience. சில நேரங்களிலே நாம் அவைகளை அடைந்தவர்களாக இருக்கிறோம், கர்த்தர் தேவைகளை சந்திப்பதை நாம் அடைந்தவர்களாக இருக்கிறோம், ஆனால் சில நேரங்களில் அதை அனுபவிக்காமல் இருக்கிறோம். இந்த கால வேளையிலும் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் சொல்ல போகிறோம். அடைகிற ஒரு நிலையில், அடைந்த நிலையில இருந்தாலும் அனுபவிக்காமல் இருந்தாலும், ஒரு சிலர் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் இந்த காலவெளியிலே சொல்லுவோம், ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், if some of us are positionally there, we are there, but experientially we are not there. We are not experience God's provision in our life this morning. We are going to say, என் தேவைகளை நீ சந்தித்தீரே, நீர் யெகோவா ஈரே. இயேசு கிறிஸ்து என் தேவைகளை சந்தித்தபடினால், அந்த கல்வாரி சிலுவையிலே சந்தித்தபடினால கரங்களை தட்டி ஆண்டவருக்கு சொல்ல போறோம், என் தேவைகளை தினமும் சந்திப்பவர் யெகோவா ஈரே. என் தேவைகளை தினமும் சந்தித்தவரே யெகோவா ஈரே. One more time. தேவைகளை தினமும் சந்தித்தாரே யெகோவா ஈரே. என் தேவைகளை தினமும் சந்தித்தாரே யெகோவா ஈரே. யெகோவா 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 ஈரே ஈரே தெய்வம், ஈரே ஈரே தெய்வம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். ஓ என் தேவை நீ சந்தித்தீர் ஆண்டவரே, என் தேவை சந்தித்தீர். ஹல்லேலூயா. நன்றி நன்றி. என்னை பிரித்தெடுத்து என்னை நடத்தின என் தேவனாகிய கர்த்தருக்கு யெகோவா மெக்காதேஷ் என்று சொல்லி அர்த்தமாம். The Lord has separated me. He has separated me. Therefore, my God, your name is Mekadesh because you have separated me and you made me holy. என்னை பிரித்தெடுத்து என்னை பரிசுத்தமாக்கின என் தேவனாகிய கர்த்தருக்கு யெகோவா மெக்காதேஷ் என்று சொல்லி அர்த்தமா. இந்த காலவில் ஆராதனை ஆரம்பத்தில் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு சொல்லுவோம், ஆண்டவரே என்னை பிரித்தெடுத்து நீ பரிசுத்தமாக்கின
யெகோவா மெக்காதேஷியே நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எல்லாம் சொல்லுங்க. Even as we begin our worship, even as we continue our worship this morning, God, you have separated me. You made me holy. You made me whole, oh God, in your presence, Lord. I want to worship you. I want to worship you. Truly I want to worship you, Lord. உண்மையாவே உம்மை ஆராதிக்கும்படியாய் என்னை பிரித்தெடுத்து பரிசுத்தமாக்கின என் தேவனாகிய கர்த்தருக்கு யெகோவா மெக்காதேஷ் என்று சொல்லி பேரம் கரங்களை உயர்த்தி சொல்லுமா. என்னை பிரித்தெடுத்து பரிசுத்தமாக்கின யெகோவா மெக்காதேஷ் என்னை பிரித்தெடுத்து பரிசுத்தமாக்கின யெகோவா மெக்காதேஷ். வனாந்திரத்தில் நீரூற்றை உருவாக்கின என் தேவனாகிய கர்த்தருக்கு பேர் எல்ரோயி, என்னை காண்கிறவர். பிள்ளையின் அழுகுரன் சத்தத்தை கேட்டு கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்தாராம். God heard the prayer of the baby Ishmael and he opened the eyes of Hagar. Hallelujah. You see the link there? You see the link there? When somebody cries, God hears your prayers. Hallelujah. If that is your experience this morning, if that is your experience, lift your hands and say, அது நம்முடைய அனுபவமா இருக்கும்னு சொன்னால், இந்த 5வது மாதத்துல இந்த கடைசி நாளில் அது நம்முடைய அனுபவமா இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். வனாந்திரத்தில் நீரூற்றை உருவாக்கின எல்ரோஹி நீதானே. மறுபடியும் சொல்லுங்க. வனாந்திரத்தில் நீரூற்றை உருவாக்கின எல்ரோஹி நீதானே. கர்த்தரை எப்படியெல்லாம் அனுபவித்திருக்கிறோமோ இந்த கடைசி இந்த கடந்த மாதத்துல அப்படியெல்லாம் வைத்து கர்த்தருக்கு ஆராதனை செலுத்த முடியாது. However that you have experienced your Lord the past this month, tell him, Lord, I want to worship you this morning. I want to worship you, Lord. If some here to say my chains are gone, I've been set free, my God, my Savior has ransomed me. Like a flood his mercy reigns, unending love. Hallelujah. Hallelujah, unending love, amazing grace, Lord. Hallelujah. ஆச்சரியமான நம்முடைய கிருபை ஆண்டவரே, அளவில்லாத உன் அன்பு இந்த காலவெளியில் ஆண்டவரை ஸ்தோத்திரமடி சொல்லுவோமா. நம்முடைய ஆச்சரியமான நம்முடைய கிருபை, நம்முடைய அளவில்லாத அன்பு ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Praise you, Jesus. Hallelujah.
and every one of us. எத்தனை ஆச்சரியமான அன்பையும் கிருபையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பொழிந்தபடினாலே ஆண்டவரே நீர் என்னுடையவர் என்று சொல்லி உரிமை பாராட்டி கர்த்தரை பாடும்படியா இந்த காலத்திலே கர்த்தர் செய்தார். Oh Jesus, I want to praise you, Lord. You are my everything. In my highs and in my lows, oh Lord, in my sickness and in my strength, in my joyful time and my broken time, Lord, you are mine. Hallelujah. Because you showed that amazing grace. ஆண்டவரே பலவீனமா இருக்கும்போதும் பலவானா இருக்கும்போதும் உயர்ந்திருக்கும் போதும் தாழ்ந்திருக்கும் போதும் ஒரே நேசத்தை நீர் மேல் வைத்து ஆச்சரியமான அன்பைகளுக்கு நீ காண்பித்தும்படி கிருபைக்காய் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. By your grace I am relieved. ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய சங்கிலிகள் உடைக்கப்படுகிறது உம்முடைய அன்பின் நிமித்தமாய், உம்முடைய அரவணைப்பு நிமித்தமாய். By your love, by your grace, every chain is broken this morning. Hallelujah. Hallelujah. If you are hearing the voice of the Lord this morning, இந்த காலவிலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற தேவ ஜனங்கள் யாராய் இருந்தாலும், whoever is listening to the voice of the Lord this morning, whoever is listening to us this day, He is here to show forth His grace and send forth His love. Break every chain and every addiction this morning. இந்த காலவேளையிலும் கர்த்தருடைய அன்பை அனுப்பி, அவருடைய நேசத்தை அனுப்பி ஒவ்வொரு கட்டுகளையும் உடைக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் ஆச்சரியமான கிருபையை அனுப்புகிறாராம். ஹல்லேலூயா. அந்த கிருபையை நீங்களும் நானும் வீணாக்க கூடாது. May we not lose that grace in our life this day. May we not risk that grace in our life. Hallelujah. Hallelujah. இந்த காலவேளை கர்த்தரை நம்ம தொடர்ந்து பாட போகின்றோம். We will continue to worship God this morning. இந்த தேவனை கர்த்தரை நான் ஆராதிப்பேன் என் உயிருள்ள நாட்கள் முழுவதுமாய். என் கர்த்தாதி கர்த்தரை நான் ஆராதிப்பேன். I want to worship this God forever and ever and ever. Hallelujah. Hallelujah. Only that worship that what we do today, that we render to God, we will be doing eternally. We worship God here. We worship God there. Hallelujah. 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 The preachers preach to the believers, but we render our worship to Jesus. நாங்கள் கர்த்தருடைய வசனத்தை பேசும்போது நமக்காய் வருகிறது, ஆனால் நம்முடைய ஆராதனையோ கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்படுகிறது. ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಹಾಡುವೆ. Hallelujah. Hallelujah. ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಹಾಡುವೆ, ನಾನು ಕೊಂಡಾಡುವೆ, ಆತನನ್ನೇ ನಾನು ಆರಾಧಿಸುವೆ. ದಿನವೆಲ್ಲ ಹಾಡುವೆ ನಿನಗೆ ಆರಾಧನೆ. ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ಹಾಡುವೆ ನಿನಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ಹಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ಹಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀ ಮಾಡಿರುವೆ ಸಯ್ಯ. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀ ಮಾಡಿರುವೆ ಸಯ್ಯ. ನನ್ನ ಪ್ರಾಣ ನೀ
ಉಸಿರು ನೀ ನನ್ನ ಪ್ರಾಣ ನೀ ನನ್ನ ಉಸಿರು ನೀ ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ಹಾಡುವೆ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ಆರಾಧಿಸುವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ಹಾಡುವೆ ನಿನಗೆ ಆರಾಧನೆ ಬಲವಿಲ್ಲದಿರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೀ ಬಲಪಡಿಸಿದೆ యేసయ్య ಬಲವಿಲ್ಲದಿರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೀ ಬಲಪಡಿಸಿದೆ యేసయ్య ನನ್ನ ಬಲವು ನೀ ನನ್ನ ಪ್ರಾಣ ನೀ ನನ್ನ ಬಲವು ನೀ ನನ್ನ ಪ್ರಾಣ ನೀ ಎಂದೆಂದು ನಿನಗೆ ಆರಾಧನೆ ಎಂದೆಂದು ನಿನಗೆ ಆರಾಧನೆ ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ಹಾಡುವೆ ನಿನಗೆ ಆರಾಧನೆ ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ಮಾಡುವೆ ನಿನಗೆ ಆರಾಧನೆ ಹಸಿವೆಯಲ್ಲಿರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೀ ಅನುದಿನವೂ ಪೋಷಿಸಿದೆ ಹಸಿವೆಯಲ್ಲಿರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೀ ಅನುದಿನವೂ ಪೋಷಿಸಿದೆ ನನ್ನ ಪಾಲು ನೀ ನನ್ನ ಪಾಲ ನೀ ನನ್ನ ಪಾಲು ನೀ ನನ್ನ ಪಾಲ ನೀ ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ಮಾಡುವೆ ನಿನಗೆ ಆರಾಧನೆ ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ 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 ಯೇಸುವಿಗೆ ಆರಾಧನೆ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಆರಾಧನೆ. ದೇವರಾದ ಕರ್ತನು ನಮ್ಮ ಉಸಿರಿರುವ ದಿನವರೆಗೂ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. ಬಲವಿಲ್ಲದಿರುವಾಗ ಬಲವಾಗಿದ್ದೀರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ಮಾಡುವೆ ಹಸಿದಿರುವ ನಿಮಗೆ ವೇಳೆಗಳಲ್ಲಿ ದೇವರೇ ನಮ್ಮೊಳಗೆ ಇದ್ದು ನನ್ನ ಉಸಿರಿರುವ Yes, Lord. ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. Hallelujah. Hallelujah. ಈ செய்த ಸಕಲ ನನ್ಮೆகளுக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ನೀವು ಮಾಡಿದ ಎಲ್ಲ ಉಪಕಾರಗಳಿಗಾಗಿ ದೇವನಾದ ಕರ್ತನನ್ನು ಆರಾಧಿಸುವ ಸಮಯ ಇದು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಮಾತ್ರ ಆರಾಧನೆ ಆಂಡವರೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. I want to worship you. I want to praise you, Lord. ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. என் மேய்ப்பராம் இயேசு எனக்குள்ளே இருந்தபடினால என்னை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணும்படியாய். ஹல்லேலூயா. He's been our shepherd and he's been our shield. He's been our provider. I don't want anybody to just sit quietly. Some of you are seated on your sofa, some of you are seated down, some of you are standing. I do not know whatever the position that we are in this day. May our soul sing praises to our God. எங்க உட்கார்ந்தாலும் எங்க இருந்திருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்முடைய உள்ளங்கள் பக்தனாகிய தாவீது அவனுடைய உள்ளத்தோடு ஒரு பொருத்தனை செய்து கொள்ளுகிறான். David makes a covenant to his soul, and I will bless the Lord. Oh my soul, you bless him. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி என் மீட்பராம் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைவுகள் என்பது ஏது? பாடலாமா? ஒன்னா சேர்ந்து பாடுவோம். ஆமென்.
மீட்பராம் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வில் குறைகள் என்பது ஏது? இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை இயேசு கரைகளை கட்டி பாடுவோம். என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் அசுல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதிலே என்னை அவர் அசுல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதிலே எங்க இன்பம் ஆஹா எங்க இன்பம் ஆஹா எங்கேந்து வேணமல்லவா எங்க இன்பம் ஆஹா எங்க இன்பம் ஆஹா எங்கேந்து வேணமல்லவா என் மீட்பரா இயேசு இருக்கின்ற போது நடத்தி வந்த என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மீட்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் மொழி ஆஹா எங்கும் மொழி ஆஹா எங்காலும் மொழி அல்லவே எங்கும் மொழி ஆஹா எங்கும் மொழி ஆஹா எங்கு மொழி அல்லவா என் மீட்பராம் இயேசு ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என் வாழ்க்கையிலே குறை ஒன்று இல்லாமல் நடத்தினவருடைய கிருபைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. The Lord Jesus, you've been a provider. You've been a shepherd. We want to praise you. குறைகள் என்பது ஏது? என்னை அவர் அன்பால் நிரப்பியதா எல்லோருக்கும் நண்பராயாகியதா என்னை அவர் அன்பால் நிரப்பியதா எல்லோருக்கும் நண்பராயாகியதா என்னுள்ளவை ஆஹா என் தேவனை ஆஹா என்னால் புகழ்ந்திடுமே என்னுள்ளவை ஆஹா என் தேவனை ஆஹா என்னால் புகழ்ந்திடுமே ஆமென். என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரப்படி பாடுங்க. என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது பாதையில் என்னை நடத்திடுவார் என் கரத்தை பிடித்தே முன்னடப்பார் பாதையில் என்னை நடத்திடுவார் என் கரத்தை பிடித்தே நடத்திடுவார் அஞ்சீரேனா என்றென்றும் அஞ்சீரேனா ஆஹா அஞ்சீரேனா ஆஹா என்றென்றும் அஞ்சீரேனா என்னை பராய் இயேசு இருக்கின்ற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஹல்லேலூயா. கடைசி சரணம் விதமாய் சொல்லுகின்றது, தம் பாதையில் என்னை நடத்துவார், என்னை கரம் பிடித்து நடத்துவார். நான் அஞ்சிடேன் ஒருபோதும் நான் அஞ்சிடுவேன் நான். நான்காவது சரணத்தை கடைசி சரணத்தை ஒன்னா சேர்ந்து பாடலாம். 1 2 3 ஸ்டார்ட். தம் பாதையில் என்னை நடத்திடுவே என் காலத்தை
பாதையிலே நம்மை நடத்தும்படியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறாராம். கரம் பிடித்து கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். எத்தனை முறை கீழே விழுந்தாலும் அத்தனை முறையும் குனிந்து தூக்கி எடுத்து தம்முடைய கிருபையினால் தன்னுடைய பாதையிலே நம்மை நடத்துகிறாராம். We have fallen so many times and He is so gracious and patient enough to bend down and take us up, and He will lead us in His righteousness, in His path. கர்த்தருடைய வசனம் சொல்லுகின்றது, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உனக்கு முன்பதாக அவர் சென்று தன்னுடைய வழிகளை அவர் திறந்து வைப்பாராம், வாய்க்க பண்ணுவாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உனக்கு முன்பதாக அவர் செல்லுவாராம். அவர் முன்பதாக செல்லும் போது வெளிச்சம் உண்டாகும். அவர் முன்பதாக செல்லும் போது திசைகள் வித்தியாசமாய் மாறும். அவர் முன்பதாக செல்லும் போது புதிய வழிகளை கர்த்தர் திறப்பார். The Holy One of Israel, when He walks before you, when He will pave a path and He will go before you, there will be light, there will be direction, and there will be new paths. Hallelujah, hallelujah. Anchidenan, Lord, I will not shun away, and I will not afraid, I will not be fearful, because You will go before me, Lord. Hallelujah, hallelujah. எல்லா கரங்களை வைத்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் இந்த காலவெளியில் சொல்லுவோமாக. ஆண்டவரே, நீர் எனக்கு முன்னே செல்லும்போது, எனக்கு நீர் முன்னே செல்லும்போது, இஸ்ரவேலின் பரிசுத்தர் எனக்கு முன்பதாக செல்லும்போது புதிய வழிகளை நீர் திறப்பீர் ஆண்டவரே. அடைக்கப்பட்ட வாசல்களை திறப்பீர் ஆண்டவரே. புதிய வித்தியாசமான அனுபவத்துக்குள்ளே எங்களை கொண்டு போகுவீர் ஆண்டவரே. When the Holy One of Israel walks before you, and He will make the way where there seems to be no way, and He will guide us, and there will be a light. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, வெளிச்சம் உண்டாகுமாம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலவேளை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போறோம். இந்த காலவேளை கர்த்தரை பாடி துதிக்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்திற்கு இந்த காலவேளை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. I want to surrender my will to Your will this morning, O God. I want to surrender myself unto You this day. Hallelujah, hallelujah. ஆண்டவரை பார்த்து சொல்வோம், ஆண்டவரே, உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வலுவாமல் அதில் நான் நடப்பேன், உம்மை என்றும் நான் பற்றிக் கொள்ளுவேன் ஆண்டவரே. என் வாழ்வில் எல்லாம் நீர்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Shall we make a commitment this morning? இந்த காலவேளை வாய்களை திறந்து சொல்லுங்க, வாய்களை திறந்து அறிக்கையிட்டு சொல்லுங்க. நம்ம அறிக்கையிட்டு சொல்லும்போது அற்புதம் இந்த காலவேளை நடக்கும். எதிர்பார்த்து சொல்லுங்க. When we open our mouth and confess, that is when the miracle will start happening in our lives, in our lives. Hallelujah, hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உந்தன் சித்தம் என்னில் நீருக்கு, வருவாமல் அதில் நடப்பேன், உம்மை என்றும் பற்றிக் கொள்ளுவேன், என் வாழ்வில் எல்லாம் நீதானே. உந்தன் சித்தம் என்னில் நீருக்கு, வருவாமல் அதில் நடப்பேன். அதில் நடக்க முடியாய், நீ காட்டின பாதையிலே நடக்க முடியாதவரே. The way that You show to me, I will be diligent enough to walk, Lord. என் வாழ்வில் எல்லாம் நீதானே. நீ செய்த சகல உபகாரங்களையும் நினைத்து நினைத்து துதிக்கின்றேன். நீ செய்த சகல உபகாரங்களையும் நினைத்து நினைத்து துதிக்கின்றேன். அல்லேலூயா, ஆராதனை உமக்குதானே. அல்லேலூயா, ஆராதனை உமக்குதானே. உந்தன் சித்தம் என்னில் இருக்கிறது. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுவாரே. ஆண்டவரே, வலுவாமல் நாங்கள் நடந்து செல்லபடியாக, உம்முடைய பாதையிலே நாங்கள் கடந்து செல்லபடியாக. Oh, may we not drift away, Lord. We will be diligently walk through Your way.
இருந்தாலும் ஆண்டவரே அத்தனை முறையும் என்னை தூக்கி எடுத்து உம்முடைய பாதையிலே என்னை நடத்தி நம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah. Lord, you do not get fed up with me. The more I fall down, you pick me up and you will put me on your track, oh God. This morning I want to make a commitment in this worship service that I will not drift away from your presence, that I will not drift away from your path, oh God. I will be diligently walking in your ways, oh Master. In ஆராதனை ஒரு பொருத்தனை நான் நேரெடுக்கிறேன் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு பொருத்தனை நான் நேரெடுக்கிறேன் ஆண்டவரே. காட்டின வழியை விட்டு நான் விலகாதபடி, நழுவி போகாதபடி, கர்த்தாவே இந்த வழியிலே நடக்கும்படியாய், உம்முடைய திசையிலே நடக்கும்படியாய் இந்த காலமே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. குடும்பமாய் அர்ப்பணிக்கிறேன். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி எழுந்து கரங்களை உயர்த்தி பரிசுத்த பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் அதில் நடத்தே, உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே, என் வாழ்வில் எல்லாம் நீதானே. உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், சித்தம் இந்த காலத்தில் ஆராதனை நடக்கும்படி வழுவாமல் உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே, என் வாழ்வில் எல்லாம் நீதானே. உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும், உபயோகியோ, ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும், உபயோகியோ. உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, வழுவாமல் அதில் நடப்பே. Accept me the way I am in your worship. என்றும் பற்றி கொள்ளுவே, I will hold you closer, O Lord. I will hold you this morning, Jesus. சித்தம் என்னில். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. என்னுடைய சூழ்நிலையிலே உம்முடைய தயை கண்ணினை தூக்கிற தேவனாகிய கர்த்தாவே, என் வாழ்வில் எல்லாம் நீதானே. அப்படியே கரங்களை உயர்த்தி இந்த காலவேளை ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுவோமாக. கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஏந்தி கொள்ளும், என்னை உபயோகியும் ஆண்டவரே. Hallelujah. Accept me, Lord. Carry me, Lord. Use me, Jesus. Use me, Lord, this morning. I want to sing praises unto you, Lord. And I sing praises to your name. Oh Lord, praises to your name. கரங்களை வைத்து சொல்லுங்க ஆண்டவரே. Amen. ஸ்தோத்திரம். Your name is great and greatly to be praised. I sing praises to your name. Oh, very simple chorus.
greatly to be praised. I sing honor to your name. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்கு மகிமை நாங்கள் எடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்கு கனத்தை கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் உயரத்தக்கதா. ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் உயருவதாக. Greatly to be praised for your name, for your name, and for your name is great. Greatly to be praised. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்குமா. For your name is great and greatly to be praised, O God. Hallelujah, hallelujah. உம்முடைய நாமம் உயருவதாக. உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. May your name be glorified. May your will be done in our lives, O God. We surrender this morning. This worship service, இந்த ஆராதனையில் எங்களை ஒப்பு கொடுத்து உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. Your name be great. Greatly to be praised. We want to surrender. கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற எல்லா தேவ ஜனங்களும் பரிசுத்தாவின் கிரியை உணர்ந்தவர்களாய், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை உணர்ந்தவர்களாய் இருக்கிற இடங்களில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு வீடுகளிலும் தேவனுடைய பரிசுத்தாவியானவர் இறங்குவதை இந்த காலம் எங்களால் உணர முடிகிறது. You are feeling the presence of God. Do not undermine the presence of God in your places wherever you are. We feel the presence of God is so real, so pressing in your homes this morning. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் அழுத்தத்தை இந்த காலவெளியில் உணர்ந்தவர்களாய் கடைசி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து சொல்லி ஜெபித்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் உங்களை கேட்கிறேன். உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வாழ்வாம் அதில் நடப்பேன், உம்மை என்றும் பற்றிக் கொள்ளுவேன், என் வாழ்வில் எல்லாம் நீதானே. கடைசி முறை சொல்லுங்க. உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வாழுவாமல் அதில் நடப்பேன், உம்மை என்றும் பற்றிக் கொள்ளுவேன், என் வாழ்வில் எல்லாம் நீதானே, உம்மை என்றும் பற்றிக் கொள்ளுவேன், என் வாழ்வில் எல்லாம் நீதானே. மரியாதை போல இந்த காலவெளியில் உம்முடைய பாதத்தை பற்றிக் கொள்கிறோம் ஆண்டவரே. சூழ்நிலைகளை எப்படி இருந்தாலும் சரி உம்முடைய பாதத்தை நாங்கள் பிடிக்கும் போது அவைகள் தலைகளாய் மாறி போகும். Like Mary, we want to fall at your feet and hold on to your feet this morning, Lord, and then you will turn every crooked things into straight, oh Lord. To this end, I want to commit each and everyone who ever worship with us this morning. May your abundant presence of God be so real in their lives, oh God. எங்களோடு ஆராதித்த எல்லா தேவ ஜனங்கள் மேல் கர்த்தருடைய அழுத்தமான பிரசன்னம் இறங்கி வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நீங்க செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகல துதியும் கனமும் மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். Praise the Lord. Hallelujah. இந்த காலவேளையில் எங்களோடு ஆராதித்த எல்லா தேவ மக்களுக்கும் நாங்கள் நன்றியை நாங்கள் செலுத்திக் கொள்கிறோம். I want to thank you for everyone who watched and some of you participated. I want to warmly welcome you to the presence of God. Hallelujah. Hallelujah. கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் போது கர்த்தர்
கர்த்தர் நம்மை உறுதியாய் பற்றிக் கொள்வார். When you turn unto him and he will turn to you. அவரிடத்தில் நாம் திரும்பும்போது அவர் நம்மிடத்தில் அவர் திரும்புவாராம். ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவரும் நான் ஆசீர்வதித்து வாழ்த்தி வரவேற்கின்றேன். If somebody is new watching our webcast, we want to warmly welcome into the presence of God. God bless you. இந்த காலவெளியிலும் ஒருவேளை புதிதாக எங்களுடைய ஆராதனையில் பங்கு பெற்றவர்கள் யாராவது இருப்பார்கள் சொன்னால் விசேஷித்தமான வாழ்த்துதல் உங்களுக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Our God is a good God. He is a faithful God. அவர் உண்மையுள்ள தேவன், அவர் நித்தியமான தேவன். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினால் இந்த காலவெளியுமே ஆசீர்வாதமாய் இந்த மாதத்தின் கடைசி நாளில் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கின்றார். He has brought us to the last day of this month. What a joy. 5 months have gone by. His faithfulness remained the same. 5 மாதங்கள் கடந்து போனது. கர்த்தருடைய உண்மையோ நிலைத்திருந்தபடினால் ஆண்டவருக்கே கனத்தை மகிமை நான் செலுத்திக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகம் முழுவதிலும் பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சபையை சார்ந்த எல்லா பிள்ளைகளுக்கும் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். அநேகர் கடந்து வந்து எங்களை விசாரித்து கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். விசேஷமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தூரத்தில் இருக்கிறதான டென்மார்க்கை சேர்ந்ததான மக்கள் சில பேர், கனடாவில் சேர்ந்தவர்கள் சில பேர், தொடர்ந்து ஆஸ்திரேலியா, மஸ்கட், இத்தனை ஆத்துமாக்களும் இத்தனை பேர்கள் எங்களை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவேளை ஆராதனையிலே உங்களை மீண்டும் சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. தேவனாய் கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்து இந்த நாட்களில் மீண்டும் தொடர்ந்து ஒருவரை சந்தித்து கர்த்தருடைய வார்த்தையினாலே தேற்றிக்கொள்ள முடியாய், பலப்படுத்த முடியாய் கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்து இருக்கிறார். இந்த காலமானது இது ஒரு அனுக்கிரக காலம். இது ரட்சணிய நாள். இந்த ரட்சணிய நாளிலும் அனுக்கிரக காலத்திலையும் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் என்றென்றைக்கும் காத்திருப்பது மிகவும் நல்லது. கடைசியாக இயேசு கிறிஸ்துவானவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக சொன்ன ஒரு வார்த்தையானது, வசனமானது, நீங்கள் எருசலேமிலும் யூதியாவிலும் சமேரியாவிலும் நீங்கள் தங்கியிருந்து நீங்கள் பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பலனை பெற்று எனக்காக பூமியின் கடைசி பரியந்தும் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க தேவன் கிருபை செய்வாராக. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைய கால திட்டத்திலே நமக்கு தேவையானது தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம், அவருடைய அக்கினியின் வல்லமினால் நாம் நிறைக்கப்படும் பொழுது இந்த கடைசி காலத்திலே நாம் வாழ்வது எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி தேவனுக்கென்று ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நமக்கு வழியை காண்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இதுவே வழி, இதில் நடுவுங்கள் என்று சொல்லுகிற அந்த மெல்லிய சத்தமானது நம்முடைய காதுகளிலே விழம்படி இந்த நாட்களிலே அவர் அநேக இடங்களிலே பேசி கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகையால் இந்த வேளையிலையும் கூட ஒருவேளை நாம் வீட்டிலேயே இருக்கிறோம் என்று நினைக்கிற நம்முடைய வாழ்க்கை ஒரு முறை கூட ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வல்லமை இறங்கி நாம் தேவனுக்குள் பலனை பெற்று அந்த மகிமையை அடைந்து அவருக்குள் இன்னும் வல்லமையாய் நாம் பெருகும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்யட்டும். காத்திருக்கிறதான பிள்ளைகளாய் நாம் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றைய நாட்களிலே தேவையானது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். அவருடைய அபிஷேகம் இருக்கும் பொழுது தெய்வீக ஞானத்தினாலும் அவருடைய பரிசுத்த அபிஷேகத்தின் வல்லமையினால் நம்மை வழி நடத்தி தேவன் மீண்டும் நம்மை கர்த்தருடைய 2ஆம் வருகை வருகிறதே என்று சொல்லுகிற கால துணியிலே நின்று கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் நேசரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த கால வேளையிலே ஆராதனை ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து கலந்து கொள்ள முடியாய் கர்த்தர் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உலகத்தின் முழுவதிலும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உம்முடைய சமூகத்திலே கடந்து வருகிறேன் ஆண்டவரே. ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர்ந்திருக்கிறவர்கள் ஒருவேளை ஆவின் அபிஷேகம் பெறாமல் இருப்பால், ஆனால் இந்த நாட்களில் கர்த்தருடைய அக்கினியின் அபிஷேகம் எங்களை ஆண்டு கொள்ள முடியாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களை ஆண்டு கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியின்
வல்லமையினால் மாத்திரமல்ல, அந்த பரிசுத்தத்தோடு கூட எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்தும்படிக்கு கர்த்தர் எங்களை கிருபை செய்து வழிநடத்துவீராக. நாங்கள் உமக்கென்று வாழ்ந்து கனிகளை கொடுத்து சாட்சிகளாய் இருக்க முடியாய், கடைசி பரியந்தம் நிலைத்து நிற்க முடியாய், எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் பரிசுத்த அலங்காரத்தோடு கூட ஜீவிக்க முடியாய், தேவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க முடியாய், எங்களை அழைத்த அழைப்பை ஆண்டவரை நினைவு கூர்ந்து கர்த்தருக்கென்று வாழ முடியாய், என் தேவனுடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருத்தர் மீது ஊற்றப்பட முடியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்துவீராக. எழும்பட்டும் ஆண்டவரே, நாங்கள் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. என் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று விதைக்கப்பட்ட விதைகளை ஆண்டவரே, அது கனி கொடுக்கும் வரைக்குமாய் போராடுகிறதான பலனுள்ள கிரிகளாய் இருக்கும்படியாய் கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. எல்லா பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், அவருடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திப்பீராக. உம்மை நோக்கி பார்க்கிறடைய கண்கள் ஆண்டவரே பிரகாசம் அடையட்டும் ஆண்டவரே. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் சத்தத்தை கேட்டு எல்லா இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி ரட்சித்துக் கொண்டீர் என்று சொன்ன வேத வசனத்தின் வார்த்தையின் பிரகாரமாய் பிள்ளைகளை விடுவிக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தருடைய கரம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவாக்கி தர முடியாது ஜெபிக்கிறேன். அவருடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சந்திப்பீராக. உம்முடைய நாமத்தினால வல்லமை மேல் வல்லமை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே எழும்பட்டும் ஆண்டவரே. என் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் என் ஆண்டவராய் கர்த்தர் வரும்பொழுது ஆண்டவரே, நாங்கள் பலனை பெற்றுக்கொள்ள முடியாய், இந்த மகிமுள்ள கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்து எங்களை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன். இந்த கால வேளையிலே ஆண்டவரே, பேசப்படுகிற வார்த்தைகள் விடுதலையோடு கூட புறப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் கேட்ட அநேகருடைய வாழ்க்கையிலே அது ஆசீர்வாதமாக இருக்கும்படி உதவி செய்வீராக. சங்கதி பகுதிகளை கூட கர்த்தர் ஆசீர்வாதத்தை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. இந்த கால வேளையில் மீண்டுமாய் நம் மதியில் இருக்கிறதான பிரதர் நித்தின் அவர்கள் வந்து நமக்கு ஒரு சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கப் போகிறார்கள். 103வது சங்கீதம் 103வது சங்கீதத்தை நமக்கு வாசிக்கப் போகிறார். Psalm 103. Praise the Lord, my soul. All my inmost being, praise His holy name. Praise the Lord, my soul, and forget not all His benefits, who forgives all your sins and heals all your diseases, who redeems your life from the pit and crowns you with love and compassion, who satisfies your desires with good things, so that your youth is renewed like the eagles. The Lord works righteousness and justice for all the oppressed. He made known His ways to Moses, His deeds to the people of Israel. The Lord is compassionate and gracious, slow to anger, abounding in love. He will not always accuse, nor will He harbor His anger forever. He does not treat us as our sins deserve, or repay us according to our iniquities. For as high as the heavens are above the earth, so great is His love for those who fear Him. So far as the east is from the west, so far has He removed our transgressions from us. As a father has compassion on his children, so the Lord has compassion on those who fear Him. For He knows how we are formed. He remembers that we are dust. The life of mortals is like grass. They flourish like a flower of the field. The wind blows over it and it is gone, and its place remembers it no more. But from everlasting to everlasting, the Lord's love is with those who fear Him, and His righteousness with their children's children, with those who keep His covenant and remember to obey His precepts. The Lord has established His throne in heaven, and His kingdom rules over all. Praise the Lord, you His angels, you mighty ones who do His bidding, who obey His word. Praise the Lord, all His heavenly hosts, you His servants who do His will. Praise the Lord, all His works, everywhere in His dominion. Praise the Lord, my soul. அழகான ஒரு சங்கீதம். தேவனாய் கர்த்தருடைய அந்த சங்கீதத்திலே தேவன் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே ஆத்துமாவே தேவன் செய்த நன்மைகளை ஒரு காலம் ஒரு பொழுதும் நீ மறக்க வேண்டாம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை தேவன் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அவரை மாத்திரம் தொழுது கொள்ள முடியாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்கிறத
ஒரு வசனத்தை நமக்கு நினைவு கூறப்பட்டிருக்கிறது. இந்த கால வேளையிலையும் கூட நம் அதிலே பேசும்படியாய் பாஸ்டர் ஜேம்ஸ் வில்சன் அவர்கள் வருவார்கள். அவர்கள் நமக்கு தேவ செய்தியை கொடுப்பார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். விசேஷமாய் கர்த்தர் அற்புதமாக மகிமையாக தேவன் நம்மை இம்மட்டுமாய் அவர் நடத்தி கொண்டு வந்தார். 5வது மாதத்தை முடித்து நாம் 6வது மாதத்துக்குள்ளாய் நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். இந்த 5 மாதங்கள் கர்த்தர் மிக அருமையாய் நாம் ஒவ்வொருவரையும் கண்மணியைப் போல காத்து எல்லா தீமைக்கும் தீங்குக்கும் நம்மை விலைக்கு மீட்டு பாதுகாத்து நம் தேவைகளை சந்தித்து தேவன் அற்புதமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவருக்கே எல்லா மகிமையும் எல்லா கனமும் துதி சோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, விசேஷமாய் இந்த ஞாயிற்றுக்கிழமை இது பெந்தேகோஸ்த் ஞாயிற்றுக்கிழமை ஆகும். இந்த பெந்தேகோஸ்த் ஞாயிற்றுக்கிழமையை எல்லா சபைகளிலும் அவர்கள் இதை அனுசரித்து வருகிறார்கள். இந்த நாளிலும் கூட நாம் பெந்தேகோஸ்த் ஞாயிறு என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு கூட சில வார்த்தைகளை நான் பேச விரும்புகிறேன். அதற்கு நாம் நினைவு கூறுதலாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-11 வசனங்களை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-11 வசனங்கள். Acts of the Apostles, chapter 2, verse 1-11. Acts of the Apostles, chapter 2, verses 1-11. பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிடமிருந்து வந்த வேத பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்களெல்லாம் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? இந்த பெந்தேகோஸ்த் பெருவிழா எருசலேமிலே தொடங்கின நேரம் அது. திரளான ஜனங்கள், அதாவது பக்தி உள்ள யூதர்கள் பல நாடுகளில் இருந்து திரளாய் எருசலேமிலே கூடி வந்தார்கள். அது யூதர்களுக்கான அறுவடை பெருவிழாவாகவே இருந்தது. இந்த விழாவை 50வது நாளில் பஸ்கா அன்று கொண்டாடுவார்கள். It was during that time the great festival of Pentecost started. A great number of people that gathered at Jerusalem from different parts of the countries. They were all devoted Jews. They come to celebrate the harvest festivals on 50th day. During that time, the festival of Pascha, they celebrated. We will read one verse, Acts of the Apostles, chapter 2, verses 9-11. We will read it in English. Parthians, Medes, and Elamites, residents of Mesopotamia, Judea and Cappadocia, Pontus and Asia, Phrygia and Pamphylia, Egypt and parts of Libya near Cyrene, visitors from Rome, both Jews and converts to Judaism, Cretans and Arabs. We hear them declaring the wonders of God in our own tongues. இயேசு பாடுபட்டு சிலுவையில் மரித்து
உயிருடன் எழுந்து போகும் முன்பு அவர்கள் சீசரிடத்திலே அவர் சொன்னது, எருசலேமிலே நீங்கள் காத்திருங்கள், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவீர்கள், பலனடைந்து உலகமெங்கும் நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சீசர்கள் அவளோடு சேர்ந்த இன்னும் அநேக 120 பேர் அவள் எருசலேமிலே அவர்கள் காத்திருந்தார்கள், அறையிலே காத்திருந்தார்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளை, அவர்கள் காத்திருக்கும் போது ஆண்டவராக இயேசு சொன்ன வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவர் மிகுந்த வல்லமையோடு அவள் இருந்த அறையை அவள் முழுவதுமாக அங்கே பலத்த காற்றடிக்கிற முழக்கமானது அந்த வீட்டுக்குள் கடந்து வந்தது. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் அக்கினி போல அவள் மேல் வந்து அவர் இறங்கினார். இறங்கின உடனே அவர்கள் பலனடைந்தார்கள். அவர்கள் ஆவியான அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டார்கள். அதுக்கு பின்பு அவர்கள் சாட்சிகளாக மாறினார்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும். தேவனுடைய ஊழியங்களை செய்வதற்கு, தேவனுக்கென்று சாட்சிகளாய் வாழ்வதற்கு நமக்கு தேவையானது பரிசுத்த ஆவியானவரின் பலன் மாத்திரமே. ஒருவேளை நாம் கல்வி அதிகமாய் கற்றிருக்கலாம், தேவனுடைய வசனத்தை நமக்கு அதிகமாய் தெரிந்திருக்கலாம், வேத வாக்கியங்களை ஒருவேளை நாம் நல்ல முறையிலே கற்றும் கொடுத்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய சாட்சிகளாக தேவனுடைய வார்த்தைகளை வல்லமையோடு நாம் கொடுக்க வேண்டுமானால் அது நம்முடைய மாம்ச பலத்தினால அல்ல, நம்முடைய அறிவினால் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியினால் மாத்திரமே ஆகும். ஆகவேதான் தேவனுடைய வசனத்தை நாம் பிரசங்கம் பண்ண வேண்டுமானால் நமக்கு தேவையானது பரிசுத்த ஆவியானுடைய பலன். நம்முடைய விசுவாசம் என்பது அது மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல, அது மனுஷனுடைய ஞானத்திலே அது நிறைந்ததல்ல. மனுஷனுடைய விசுவாசம் அது பரிசுத்த ஆவியினாலே உண்டானதே. அது பரிசுத்த ஆவியை நாம் சார்ந்து செயல்பட வேண்டிய காரியம். அப்போஸ்தலர்கள் 1 அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும் பொழுது, இந்த அனுபவம் இதுவரைக்கும் அந்த சீசர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் முதல் முறையாக எருசலேமிலே காத்திருந்த சீசர்கள் மேலே இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்தது. இந்த அபிஷேகத்துக்கு பின்புதான் அவர்கள் பலனடைந்து ஆண்டவருக்கென்று சாட்சிகளாய் ஜீவிக்கும்படி அவள் புறப்பட்டு போனார்கள். இந்த பரிசுத்தாவினுடைய நிரப்பப்படுகின்ற அனுபவத்தை குறித்து நாம் ஏற்கனவே யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக எழுதப்பட்ட வசனத்தில் வாசிக்கிறோம். அதை நாம் கவனிப்போம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28-29. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28-29. ஜோயல் chapter 2 verses 28 and 29. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிற இந்த அனுபவத்தை தேவன் ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறார். இதுவும் கடைசி நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்கள் மேலே, உங்களுடைய பிள்ளைகள் மேலே, ஊழியக்காரர் மேலே, உங்களுடைய சந்ததி மேலே அது ஊற்றப்படும். இந்த வாக்குத்தத்தமானது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே அந்த நேரத்திலே நடந்த ஒரு சம்பவம் அல்ல. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற நாள் வரைக்கும் அவர் திருச்சபையிலே, அந்த திருச்சபையில் இருக்கிற எல்லா மக்கள் மேலும் ஊற்றப்படுகிற அனுபவம். இது சந்ததியாக இது அனுபவிக்கிற ஒரு காரியம். தேவனுடைய பலமானது கொடுக்கப்படும்படியான நேரம், ஆவியானவராலே நிரப்பப்பட வேண்டிய அனுபவம், தேவனுடைய ஊழியத்தை தேவனுடைய ஆவியின் பலத்தினாலே செயல்படுத்த வேண்டிய காரியம், தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய வார்த்தையை மகிமையாய் நாம் வல்லமையோடு பிரசங்கம் பண்ண வேண்டிய கடைசி கால நேரத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். பெந்தேகோஸ்து நாளன்று அந்த 120 பேர் கூடியிருந்த மேல் அறையிலே அவள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட அந்த வேளையிலே
அவள் பெற்ற அனுபவம் என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். முதலாவதாக அவள் பெற்ற அனுபவம் பலனடைந்தார்கள். இதுக்கு முன்பு அவள் பயந்து கொண்டிருந்தார்கள். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, அல்லது நாம் செயல்பட முடியுமோ, அல்லது என்ன சம்பவிக்கும், ரோமர்கள் நம்மை பிடித்து விடுவார்களோ, நமக்கும் ஆபத்து வந்து விடுமோ என்கிற பயத்திலே அவள் இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் அந்த மேலறையிலே அவள் காத்திருந்த நேரம் அது. ஆகவே அவருடைய பயத்தை நீக்கி அவளை பலப்படுத்தும்படியாய் ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவள் மேல் ஊற்றின பொழுது அவர்கள் பலனடைந்தார்கள். முதலாவது. இரண்டாவதாக அவள் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டார்கள். தேவ வசனத்தால் அவள் நிரம்பினார்கள். இதுவரைக்கும் அந்த கலிலேயருக்கு தேவனுடைய வார்த்தை தெரியாது. அந்த வார்த்தை குறித்த அறிவு, அந்த விளக்கம் அவளுக்கு தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவள் மேல் இறங்கின பொழுது அவள் தேவ வசனத்தினாலே அவள் நிரப்பப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வசனத்தை அவள் முழு தைரியத்தோடு கூட அவள் பிரசங்கம் பண்ணினார்கள். அந்நிய பாஷைகளிலே அவள் பேச ஆரம்பித்தார்கள். அந்த நாட்களிலே நாம் கேட்ட வசனத்தின்படி ஏராளமான யூதர்கள், பக்தியுள்ள யூதர்கள் பல தேசங்களிலே இருந்து அவள் கூடி வந்தார்கள். அந்த வேளையிலே இந்த அந்நிய பாஷைகளை பேசி தேவனுடைய மகத்துவங்களை அவர்கள் விளக்கி சொன்ன போதே எல்லாரும் சொன்னாங்க, இவர்கள் படிப்பறியாதவர்கள், இவள் கலிலேயர்கள், இவள் நம்முடைய பாஷைகளிலே இவள் பேசுகிறார்கள் என்று சொல்லி அவள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்களே. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இந்த நாட்களில் என்னுடைய சபைகளில் தேவை. ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், ஏதோ ஆலயத்துக்கு போகிறேன், ஏதோ பைபிள் படிக்கிறேன் என்கிற ஒரு நிலைமை, அது எந்த விதத்திலும் அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அது பிரயோஜனமாகாது. ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டாக வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய அபிஷேகத்தால் நிரம்ப வேண்டும். தேவனுடைய வசனங்களை பிரசங்கிக்க ஆரம்பிக்க வேண்டும். இயேசுவின் பாடு, இயேசுவின் மரணம், இயேசுவின் உயிர்த்தெழுதல் பற்றி அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். வேற எந்த ஒரு காரியத்தையும் குறித்து அவள் சொல்லவே இல்லை. அநேக உலக பிரமான எந்த ஒரு காரியத்தையும் குறித்து அவள் பேசவே இல்லை. இந்த அப்போஸ்தலர்கள் அவள் இயேசுவின் பாடு, இயேசுவின் மரணம், உயிர்த்தெழுதல் பற்றி அவள் பிரசங்கம் பண்ணினார்கள். இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியுமே தவிர மற்ற எந்த ஒரு காரியமும் மாற்ற முடியாது. இவைகள் தான் ஒரு மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளாக ஒரு ஆழமான ஒரு கன்விக்ஷனை கொண்டு வரும். ஒரு இருதயத்திலே குத்தப்படுகிற, மனசாட்சியிலே குத்தப்படுகிற ஒரு அனுபவத்தை கொண்டு வரும். இவளை பற்றி என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த எருசலேமிலே இந்த இவருடைய பிரசங்கத்தை கேட்ட பொழுது ஜனங்கள் சொன்னாங்க, they come here to turn the world upside down. உலகத்தை தலைகீழாக மாற்றங்கள் வந்துவிட்டார்கள் என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து வரும் வரை சொல்ல வேண்டிய செய்தி இதுதான். பரிசுத்த ஆவியானவர் அவளோடு கூட கிரியை செய்தபடியினாலே அந்த நாட்களிலே கூடி வந்த ஏராளமான மக்கள் கூடி வந்த இடத்துல பரிசுத்த ஆவியானுடைய இந்த வல்லமை அவள் மேல் கிரியை செய்ததை இருதயங்களே குத்தப்பட்டார்கள், மனசாட்சியிலே குத்தப்பட்டார்கள், பாவத்தை குறித்து குத்தப்பட்டார்கள். அவள் மனசாட்சியிலே ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அநேக மனம் திரும்பினார்கள், அநேக ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஏறக்குறைய 3000 பேர் அந்த நாளிலே, பெந்தேகோஸ்து நாளிலே அவள் ரட்சிக்கப்பட்டார்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாளில் தான் சபை உருவானது. On the day of Pentecost, the church was formed. பரிசுத்த ஆவியானவர் சபையை ஸ்தாபித்தார். It is the Holy Spirit of God who instituted the church. பரிசுத்த ஆவியானவர் தான் சபையின் பெரிய மேய்ப்பனாக இருக்கிறார். The Holy Spirit of God is a big shepherd unto the church. The Lord said, ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். Holy Spirit of God said, I will build my church on this rock. பரிசுத்த ஆவியானவராமே சபையை கட்டுகிறார். It is the Holy Spirit of God who builds the church. It is not the man's wisdom. It is not man's experience. ஒரு மனுஷனுடைய ஞானமோ அவனுடைய அனுபவமும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அவை சபையை கட்டுகிறார். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. The power of the hell shall never overcome.
ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் சபையிலே சேர்த்தார் என்று வாசிக்கிறோம். All those people who were converted, all those people who accepted Jesus Christ, they were handed to the church. It is the work of the Holy Spirit. இது பரிசுத்த ஆவியானுடைய வேலை. அவர் ஜனங்களை சபையிலே சேர்க்கிறார். ஏதோ பணம் கொடுத்து மக்களை ஏமாற்றி மற்றவர்களுக்கு பல பொருட்களை வாங்கி கொடுத்து அல்லது ஏதாவது தர்மங்களை எல்லாம் செய்து அவர்களை ஆலயத்துக்கு கொண்டு வருகிற அனுபவம் அல்ல. அப்படிப்பட்ட சபை நிலை நிற்காது. மனுஷனை ஏமாற்றி வஞ்சித்து அவனை ஆலயத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதே அந்த சபையானது அழிந்து போகும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் போது, பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய மனசாட்சியை குத்தும் போது, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவன் மனம் திரும்பும் போது, அவன் ஆண்டவருக்கு தன் வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கும் போது, பாவத்தை அறிக்கை செய்யும் போது, இது பரிசுத்த ஆவியானவர் அவனை சபையில் சேர்க்கிறார். இட் இஸ் த ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். He speaks to every person. He creates conviction in the heart of every person. That is the moment when the Spirit of God convicts, he begins to confess. He begins to confess all the sins. Then he begins to accept the Lord Jesus Christ. That's how the Spirit of God, he brings people into the church. It is the work of the Holy Spirit, not the works of any man. சபையில் சேர்க்கப்பட்டவர்கள் ஒரே இருதயம், ஒரே ஐக்கியம், ஒரு மனப்பாட்டில் இருந்தார்கள். People who were added to the church, they had one heart, one spirit, one unity. There no division in their midst. God who brings people into the church. All these 3,000 people who were added to the church, they were all with one accord, with one mind, one spirit, one unity. There was no division in their midst. There is no disunity in their midst. They all were together. They all called upon the Lord together. They worshiped the Lord together. They magnified the Lord together. இந்த சபைதான் இயேசுவுக்கு சரீரமாகவும் இயேசுவுக்கு மனவாட்டியுமாக இருக்கிறது. And this kind of the church we call is a body of Christ. It becomes the bride of the church. இப்படிப்பட்ட ஒரு சபைதான் இயேசுவுக்கு சரீரமாகவும் இயேசுவுக்கு மனவாட்டியுமாய் அது மாறுகிறது. This is what happened on the day of Pentecost. A wonderful church was formed by the power of the Holy Spirit. It is not the work of any human being. இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6-11 வசனங்கள். யோவான் 16ஆம் அதிகாரம் 6-11 The Gospel of St. John chapter 16 verses 6-11. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடினால் பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இயேசு சொன்னார், அவருடைய போற நேரம் வந்தது. அவர் ஊழியத்தை முடித்து அவர் பாடுகளுக்குள்ளாய் கடந்து போய் அவர் தன் பிதாவிடத்திற்கு போக வேண்டிய நேரம் வந்தபோது அவர் தம் சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் கலங்க வேண்டாம், நான் போகிறபடியினால் நான் உங்களை திக்கற்றவளாய் விட மாட்டேன். நான் ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன். அவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களுக்குள் இருப்பார். அவர் உங்களோடு கூட இருப்பார். அது மாத்திரமல்ல, அவர் எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உலகத்தை விட்டு போகும்போதே தன்னுடைய சீசர்களை அவர் அனாதியாய் விட்டு செல்லவில்லை. அவர் அந்த சீசர்களை கொண்டு செய்யும்படியான அநேக காரியங்கள் இயேசுவுக்கு இருந்தது.
அவர்களை திடப்படுத்தும்படியாக, அவளை பலப்படுத்தும்படியாக, அவளை நடத்தும்படியாக, அவளை ஆதரிக்கும்படியாக, அவளை கொண்டு காரியங்களை செய்யும்படிக்கு, இன்னும் அநேக காரியங்களை அவள் கற்றுக்கொள்ளும்படிக்கு ஆவியானவரை அவளுக்கு அனுப்பி கொடுத்தார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே we are not alone. We are not alone. Don't ever think that we are alone. And the Spirit of God, the Comforter, and He is with us. He's not only with us, He lives within us. He lives within us. Many times we feel that we are orphans. We feel that there is nobody to support us, nobody to console us, nobody to encourage us, nobody to speak any kind words, nobody to support us. But remember, the Lord Jesus will never leave you nor forsake you. Though He is not here with us, the Spirit of God, whom He sent into the world, the Comforter, the Holy Spirit of God, He lives within you. He walks with you. He talks with you. He reveals many things unto you. Do you believe that? ஆவியானவர் செய்கின்ற காரியம் என்ன? What the Spirit of God does, what He does through the church. பரிசுத்த ஆவியானவர் சபை மூலமா என்ன செய்கிறார்? நம்பர் 1, பாவத்தை உணர்த்துகிறார். He convicts of the sin. Then He talks about the righteousness of God. Then He talks about the judgment of God. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம். John's Gospel chapter 16 verse 8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு சபைகளிலே ஏதோ ஒரு ஜனங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அல்லது ஜனங்களை மகிழ்ச்சிப்படுத்தி அவளை வசீகரப்படுத்தி அவருடைய சபையிலே இருக்கும்படி செய்வதற்கு ஏதோ பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு சில கதைகளை சொல்லுகிறவர் அல்ல. மக்களை மாம்ச பிரகாரமாய் உற்சாகப்படுத்துகிறவர் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் செய்கிற காரியத்தை கவனிங்கள். அவர் பாவத்தை குறித்து உணர்த்துவார். இன்னைக்கு சபைகளிலே பாவத்தை குறித்து பேசினால் அது ஜனங்களுக்கு பிடிக்காது. அல்லது பாஸ்டர் என்னை பற்றி தான் சொல்றாரு, என் பாவத்தை தான் சொல்றாரு சொல்ல அந்த பாஸ்டரை வெறுப்பாங்க. அல்லது வெளியே போய் சொல்லுவாங்க, இந்த பாஸ்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, அதான் சர்ச்சுக்கு வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. என் அருமையான தேவனுடைய பாவத்தை குறித்து உணர்த்தாத சபை அது சபை அல்ல. பாவத்தை குறித்து பேசாத ஒரு சபை அல்ல. பாவத்தை குறித்து பேச வேண்டும். ஜனங்கள் இன்னைக்கு பாவத்திலே அக்கிரமத்திலே அழிந்து கொண்டிருக்காங்க. அந்த பரிசுத்த ஆவியான பாவத்தை குறித்து உணர்த்தும் பொழுதுதான் மக்கள் மனம் திரும்புவாங்க, கண்ணீர் வடிப்பாங்க, அழுவாங்க, கதறுவாங்க. நீதியை குறித்து உணர்த்துவார். நீதி எப்படிப்பட்ட நீதி? உன்னுடைய நீதி அல்ல, நீ செய்கிற தான தர்மத்தினாலே உண்டாகிற நீதி அல்ல. உன்னை நீயே பெருமையாய் பேசிக்கொள்ளலாம், உன்னை குறித்து நீ மேன்மையானலாம், அது மற்றவர்களை பார்க்கலாம் என்னுடைய நீதி ரொம்ப பெருசுன்னு நினைக்கலாம். அது நீதி அல்ல. உன்னுடைய நீதி அது கந்தை. தேவனுடைய நீதி, இயேசு கிறிஸ்துவின் நீதி, இட்ஸ் a righteousness of Jesus Christ purchased by the blood of the Lord Jesus. அந்த நீதி, the நியாய தீர்ப்பு, the Lord is going to bring upon the world his judgment. ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார். Every man has to stand before God. Every individual should stand before God, irrespective of his education or experience or எந்த காரியம், எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும், எவ்வளவு ஐஸ்வர்யவனாக இருந்தாலும், எவ்வளவு ஞானமாக இருந்தாலும், ஒவ்வொரு மனுஷனும் தேவனுக்குமாய் நிற்க வேண்டும். He should give an account of his life. Account of his life. Even the very thoughts of man will be judged. The very imagine of the man will be judged. The feelings of man will be judged. His entire emotion will be judged. He cannot hide it. His own very thought, the thought process will be judged by God. ஒரு மனுஷன் கர்த்தர் நீதியுள்ள கர்த்தர் அன்புள்ளவதான் அவன் நீதியுள்ளவன். ஒரு பக்கம் ஒரு காசு எடுத்துக்கொண்டால் ஒரு பக்கம் ஒரு ராஜாவின் உருவம் உண்டு, இன்னொரு பக்கமானது அது அங்கே
அந்த 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 தேசத்தினுடைய அந்த காயினுடைய மதிப்பு என்பது எழுதியிருக்கும். அதே போல் ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருப்பது போல தேவன் அன்புள்ளவரும் அதே சமயத்தில் தேவன் நீதி உள்ளவருமாக இருக்கிறார். அவர் அன்பாய் நேசிக்கிறார், அதே சமயத்தில் நீதியை சரி கட்டுகிறார். ஆகவே தேவன் அன்பாய் இருக்கிறார்னு சொல்லி நம்ம இஷ்டம் போல் வாழ முடியாது, இஷ்டம் போல் ஜீவிக்க முடியாது. அது நம்முடைய விருப்பத்தின்படி வாழ முடியாது, விருப்பத்தின்படி செய்ய முடியாது. அல்ல, தேவன் நியாயம் தீர்ப்பார். ஆகவே நீதியாய் நாம் வாழ வேண்டும். அடுத்தது பரிசுத்த ஆவியானவரும் சபையும். பரிசுத்த ஆவியானவர் சபையுடன் இருக்கிறார். The Spirit of God always moves with the church. பரிசுத்த ஆவியானவர் ஊழியர்களை எழுப்புகிறார். It is the work of the Holy Spirit to raise up many workers for his church. பரிசுத்த ஆவியானவர் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறார். It is the Holy Spirit of God who brings people into salvation. It is not the work of man. அநேக மனுஷத்தில் போய் நான் உங்களுக்கு காசு கொடுக்கிறேன், உங்களுக்கு எல்லா உதவியும் செய்தாரே, எல்லாம் உங்களுக்கு நான் செய்கிறேன்னு சொல்லி ஒரு மனுஷனை வஞ்சித்து ஏமாற்றி சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிற காரியத்தை செய்வது அது மனுஷனுடைய வேலை, பரிசுத்தான வேலை இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அவர் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறார். சபையிலே அவர் வரங்களை கொடுக்கிறார். It is the work of the Holy Spirit who gives many gifts to his servants. It is the work of the Holy Spirit. He supervises the work of the church. அவர் சபையை கண்காணிக்கிறார். சபை எப்படி நடத்தப்படுகிறது, அதை யார் எப்படி கவனிக்கிறாங்க, யார் வர்றாங்க, எப்படி ஆராதனை செய்கிறாங்க, அவர் கண்காணிக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் சபையை பிரிக்க முடியாது. You cannot separate the church and the Holy Spirit of God. There is no church without the Holy Spirit. There is no Holy Spirit without church. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் சபை இல்லை, சபை இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. இயேசுவின் வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது ஆவியானவரும் சபையோடு போய்விடுவார். To the time when Lord Jesus Christ comes in the secret coming, that he will take away the church. The church will be raptured. அது எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது ஆவியானவரும் சபையோடு போய்விடுவார். யாரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். யோவான் 9:4. John's Gospel chapter 9 verse 4. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இயேசு சொன்னார், பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் கிரியை செய்கிறேன். ஒரு கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது. இயேசு இருக்கும் மட்டும் உலகத்தில் ஒளியாயிருந்தார். பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் மட்டும் கிருபையும் மன்னிப்பும் மனம் திரும்புதலும் உண்டு. சபை இருக்கும் வரை ஊழியம் உண்டு, ஆத்துமாக்கள் உண்டு. சபை எடுக்கப்படும் நாள் வரும். சபை இல்லை, ஊழியர் இல்லை, ஊழியம் இல்லை, ரட்சிப்பு இல்லை. சபை எடுக்கப்படும், ஆவியானவர் எடுக்கப்படுவார். கிருபையின் காலம் முடிந்து போகும். அதற்கு பின்பு உலகத்தில் ஊழியம் இல்லை. The grace of dispensation will be over. The Spirit of God will go away from us. The church will be taken away into heaven. All the ministry will come to nil. எல்லாருமே அப்படிப்பட்ட ஒரு காலம் வருவதற்கு முன்பாக நம்ம ஒளி நம்மோடு இருக்கும்போது, ஆவியானவர் நம்மோடு இருக்கும்போது, சபை நம்மோடு இருக்கும்போது, ஊழியர்கள் நம்மோடு இருக்கும்போது நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் அதில் அந்த ஊழியத்தை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் சபை மக்களாகிய நம்முடைய பங்கு என்ன? What is our responsibility in the church in these days? The vision of the church, the mission of the church. இன்னைக்கு அநேகரை விளங்கிக் கொள்ளுகிறது இல்லை. நம்முடைய விஷன் என்ன? நம்முடைய மிஷன் என்ன? தேவ வசனத்தை இடைவிடாமல் நாம் பிரசங்கம் பண்ண வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நாம் திருவசனத்தை நாம் பிரசங்கம் மன்னித்தான் ஆக வேண்டும். பிரசங்கம் மண்ணாவிட்டால் அவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது.
பிரசங்கிக்கிற மனுஷனுடைய கால்கள் எவ்வளவு அது அழகாய் இருக்கிறது. இடைவிடாமல் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மிஷன் என்ன? ஆத்துமாவை நாம் ஆதாயம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அநேகரை சீசராக்க வேண்டும். அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். அநேகருக்கு வசனத்தை போதிக்க வேண்டும். நாம் சாட்சிகளாக அவளை மாற்ற வேண்டும். சபையை உருவாக்க வேண்டும். What is the vision? We have to preach the word of God day and night uninterruptedly. Whether we get this chance or season or out of season, we have to keep on preaching the word. If we don't preach the word of God, it's a curse that will come upon us. The Bible says, those who take the glorious gospel on the mountains, how beautiful it is. We have to pray without season. Keep on, we have to pray. Our mission is, we have to win souls. We have to make people disciples of the Lord. We have to give them baptism in the name of Jesus. We have to teach the word of the Lord. And we have to make them witnesses for Jesus. And we have to establish churches. பரிசுத்த ஆவியானவரும் மனவாட்டியுமாகிய சபை வா என்கிறார்கள். தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். ரட்சிப்பு வேண்டுமா? நித்திய ஜீவன் வேண்டுமா? நித்திய சந்தோஷம் சமாதானம் வேண்டுமா? நித்திய அபிஷேகம் வேண்டுமா? இன்றைய ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். அமெரிக்கா தேசத்தில் ஒரு பெரிய நடிகை, பிரசித்தி பெற்ற புகழ் பெற்ற மிகவும் அழகான சௌந்தரியமான ஒரு நடிகை இருந்தாள். எல்லோரும் அவளை விரும்பினார்கள். ஆனால் வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை. அவள் ஒரு நாள் காரிலே வந்து கொண்டிருந்தாள். அந்த இரவு வந்து கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு சத்தம் கேட்டது. அது என்ன சத்தம் என்று சொல்லி கவனிக்கும்படியாக சற்று காரிலே சென்று அவளை நின்று கவனித்தாள். மூடி பிரசங்கியார். அவர் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய வசனத்தை வல்லமையோடு அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். இந்த பெண்ணானவள் அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாள். ஆவியானவர் அவள் உள்ளத்திலே பேசிக்கொண்டே இருந்தாள். உன் இருதயத்தை ஆண்டவர் கூட என்று சொல்லி அவர் சொன்னார், இன்று உன் வாழ்க்கையின் கடைசி நாள், இயேசுவுக்கு உன் வாழ்க்கையை கொடு என்று பேசினார். உள்ளத்தின் ஆழத்தில் ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார், உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு என்று கூடு என்று சொல்லி. இன்னொரு பக்கம் மனசாட்சி சொல்லுகிறதே, எத்தனையோ நீ கால் ஷீட் நீ நடிப்பதற்கு ஒப்புக்கொண்டாய், எத்தனையோ படங்கள் நீ நடிக்க வேண்டி இருக்குது, உனக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது, நீ அதை விட முடியாது என்று சொல்லி அவர் சற்று நேரம் யோசித்தாள். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், உண்மைதான். ஆனால் எனக்கு படங்கள் உண்டே என்று சொல்லி அவள் என்ன செய்தாள்? சரி, இன்னும் கொஞ்சம் நாட்கள் நான் கடந்து போய் நான் கால் ஷீட் கொடுத்த எல்லா படங்களையும் நான் முடித்து விட்டு அதற்கு பின்பு இயேசுவுக்கு என் இருதயத்தை கொடுப்பேன், என் வாழ்க்கையை கொடுப்பேன் என்று சொல்லி தீர்மானித்தாள். தீர்மானித்து விட்டு அந்த ராத்திரியிலே அவள் தன் வீட்டுக்கு அந்த காரில் சென்று கொண்டிருந்தாள். செல்லுகிற வழியிலே அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி அவள் மரித்தாள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த பெந்தேகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சபையின் மூலமாய் செய்கிறான் காரியங்களை குறித்து நீங்கள் கேட்டீர்கள். இன்னைக்கு ஆவியானவர் எவ்வளவு வல்லமையோடு கிரியை செய்து கொண்டிருக்கிறார், எவ்வளவாய் கர்த்தருடைய வார்த்தைகள் வல்லமையாய் அது புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆத்துமாக்கள் இன்றைக்கு இயேசுவிடத்திலே மனம் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் வருகையோ மிக சமயமாய் இருக்கிறது. இனி ஆண்டவர் சீக்கிரமாய் வந்து தம்முடைய ஜனத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி வருகிறார். இந்த நிலைமையிலே இன்னும் நீங்கள் பாவத்திலும், இன்னும் நீங்கள் அக்கிரமத்திலும், இன்னும் நீங்கள் தேவனை அறியாமல் தேவனை புறக்கணித்து நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் ஒருவேளை இதுவும் கடைசி நேரமாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு என்று கொடுப்பீர்களா? இன்றைய ரட்சணையினால் இதுவே அனுக்கிறது. நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் பயபக்தியோடு நம்முடைய தலையை சாய்த்து கண்களை மூடி
கர்த்தருக்கு நம்ம அர்ப்பணிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, பெந்தேகோஸ் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே சபையை நீர் நிறுவனது மாத்திரமல்ல, அந்த சபையில் நீ என்ன செய்ய தொடங்கினீரோ ஆண்டவர் அது இந்த நாள் வரைக்கும் நீ செய்து கொண்டு இருக்கிறேன். இது கிருபையின் காலம், இது ரட்சிப்பின் காலம். அநேக ஆத்துமாக்கள் மனம் திரும்பி இயேசுவண்டை வந்து கொண்டிருக்கிறாங்க. அநேகர் பாவத்தை அறிக்கை செய்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்காங்க. ஆண்டவரே, நீ வரும் பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கைவிடப்படாமல் ஆண்டவரே உம்மோடு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆண்டவரே நீர் அவளோடு கூட பேசுவீராக. வசனத்தை கேட்ட எல்லா தேவ பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு என்னது ஆண்டவரை இந்த காலவெளியில் ஒப்புக் கொடுக்கும்படியாய், தங்களை ஆண்டவருக்கு என்ன அர்ப்பணிக்கும்படியாக, இயேசுவுக்காய் வாழும்படியாக வல்லமையை தரித்து கொண்டு எழும்பி பிரகாசமடையும்படி உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. வசனத்தை கேட்ட எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். ஆவியான அவளை ஆசீர்வதித்து அவளை அபிஷேகித்து அற்புதமாக மகிமையாக மேன்மையாக நடத்தும் ஆண்டவரே. இம்மட்டங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. மாறாத இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாத நன்மையும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வருவோம்.